மேயர் தேர்தலை போல் கோவையிலும் அதிருப்தி வராமல் தடுப்பதற்கு திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். கோவை மாநகர மேயர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில திமுக தலைமை அங்க இருக்கக்கூடிய மாவட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கார்கள். குறிப்பாக நாளைய தினம் போட்டியின்றி அதிகாரப்பூர்வமாக திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரங்கநாயகியை போட்டி இல்லாமல் மேயராக தேர்வு செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு ஏற்றவாறு அந்த பணிகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இன்று நடைபெற்ற நெல்லை மாநகர மேயர் தேர்தலில் குறிப்பாக போட்டி ஏற்பட்டது. திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ராமகிருஷ்ணனை எதிர்த்து பவுன்ராஜ் போட்டியிட்டார். யாரும் எதிர்பாராத வகையில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திமுக வேட்பாளருக்கு எதிராகவே 23 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். குறிப்பாக திமுக கவுன்சிலர்களே திமுகவுடைய வேட்பாளருக்கு எதிராக வாக்களித்திருப்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அது போன்ற ஒரு சூழல் கோவையில் நடைபெறாமல் இருப்பதற்காக ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி சமாதானத்திற்காக இன்று இரவு கோவை சென்றிருக்கார். அங்கு நாளைய தினம் எந்த போட்டியும் இல்லாமல் ஒருமனதாக கோவை மாநகர மேயரை தேர்வு செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் திமுக தலைமை எடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.